Taste the Daily. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி செருதூர் மீனவ கிராமத்தில் உள்ள ஆற்று முகத்துவாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பார்வையிட்டு மீனவ மக்களை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டறிகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். வணக்கம் முருகன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய புனித மாதா தேவாலயத்திலே சிறப்பு வழிபாடு செய்துவிட்டு தொடர்ந்து செருதூர் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்கள் அந்த கிராமங்களிலே பல்வேறு துயரங்களை அனுபவித்து வருவதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வேதனையை அவர் நேரடியாக களத்துக்கு சென்று மீனவ பெண்மணிகள் மீனவர்களோடு கலந்துரையாடினார். குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் ஆயிரக்கணக்கான படகுகள் இருக்கிறது. செருதூர் பகுதியிலிருந்து கடலுக்கு செல்லக்கூடிய அந்த படகுகள் ஏராளமான மணல் மேடுகள் அடிக்கடி மூடிக்கொள்வதால் படகுகளை கடலில் செலுத்துவதில் தொடர்ந்து துயரங்களை சந்தித்து வருவதாக மீனவ பிரதிநிதிகள் அவரிடம் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து நாங்கள் முறையிட்டம் கூட ஆளுகிற திமுக அரசு மீனவ மக்களை கண்டுகொள்வதே இல்லை. மீனவர்களுடைய பாதுகாவலனாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டது. தற்போது இருக்கக்கூடிய அரசு மீனவர்களை கை கழுவி விட்டது. குறிப்பாக இதில் மீன் பிடிக்கிற பொழுது நாங்கள் எல்லை கடந்து சென்று விட்டதாக இலங்கை கடற்படை தொடர்ந்து எங்களை அச்சுறுத்துகிறது. அதே போன்று வலைகள் நாசம் செய்யப்படுகிறது. இலங்கை கடற்படையினால் துப்பாக்கி சூடுகள் நடத்தப்படுகிறது. பல்வேறு உயிர் இழப்புகளை நாங்கள் சந்தித்து வருகிறோம். எங்களுடைய குறைகளுக்கான நிரந்தர தீர்வை நீங்கள் தான் காண வேண்டும். மீனவ மக்களுடைய துயரை துடைக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 2026 ஆட்சி கட்டிலே அமர வேண்டும். எங்கள் வேதனைகளை, எங்கள் குறைகளை, எங்கள் துயரங்களை நீங்கள் களைய வேண்டும். பேரிடர் காலங்களிலே எங்களுடைய படகுகள் பாதிப்படுகிறது, வலைகள் நாசமாகிறது, எங்கள் தொழில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அதே போல டீசலுக்கு வழங்கக்கூடிய மானியத்தை கூட இந்த அரசு சரியான முறையாக வழங்கவில்லை. ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தான் அதனை வழங்குவதற்காக இந்த அரசு முனைப்பு காட்டுகிறது. சாதாரணமாக இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு வழங்குவதில் பாரபட்சம் காட்டுகிறார்கள். அதே போன்று இந்த 45 நாள் மீன்பிடி தடைக்காலம் இருக்கிற பொழுது வழங்க வேண்டிய நிவாரணத்தை முறையாக வழங்கவில்லை. அந்த 45 நாட்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறது. எனவே மீனவ மக்களுடைய நலன் கருதி நீங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்க வேண்டும், சரி செய்ய வேண்டும். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆடுவது உறுதி என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதும் மீனவ மக்கள் ஏராளமானோர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து உற்சாக ஒரு வரவேற்பனையும் பல்வேறு கோரிக்கைகளையும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.